So match number 5 between New Zealand versus Scotland. நியூசிலாண்டுக்காக ஆன் ஸ்ட்ரைக்கில் விக்னேஷ் இருக்காரு மற்றும் ஃபஸ்ட் பால் அசோக் ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ட் ஒரு சிங்கிளோட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கு தினேஷ் வந்திருக்காரு, அவருக்கான ஃபஸ்ட் பால் குளோபல் டாஸ் அண்ட் சென்சிபிளாக ப்ளே பண்ணியிருக்காங்க. பேக்கப் இல்லாத ஒரே காரணத்தினால் 1-2 மாறுகிறது இங்கே. ஷார்ட் பால் தூக்கி வெளியே அடிச்சிருக்காங்க, இல்லை உள்ளே வந்திருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ லெக்கில் ஒரு ஹிட்டு, கேட்ச் த கால் அண்ட் அங்கே நல்ல டேக் விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க டீம் நியூசிலாண்ட் இங்கே. ஸோ நியூமேன் ஜோஷா வந்திருக்காரு நம்பர் 3ல், அவருக்கான ஃபஸ்ட் பால் லெஃப்ட் அண்ட் டாட் பால் சிக்னல். ஆஃபில் விட்டாட முயற்சி அண்ட் கேட்ச் ட்ராப்பு, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ செகண்ட் ஓவர் கண்டினியூ பண்ண கார்த்தி வந்திருக்காரு அண்ட் ஆல்ரெடி ஒரு வைடு தான் ஆரம்பிச்சிருக்காரு. மீண்டும் ஒரு வைடு கிடச்சிருக்கு. போயிடுவான் நான் காலையில் போட்டு டாட் பால். திரும்பி லெக் சைடில் போட்டிருக்காங்க. ஸோ மினிமம் ஒரு ஒயிட் பால் கிடச்சிருக்கீங்க டீம் நியூசிலாண்டுக்கு. போயிடுவான் மினிமம் டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு டீம் நியூசிலாண்டு. லெக் ஆஃப் கடர் அண்ட் பால் பின்னாடி ஹிட் ஆகி வந்திருக்கு, ஒரு சிங்கிள் மட்டுமே. அப்படியே திரும்பி லெக்கில் தூக்கி அடிச்சிருக்காங்க அண்ட் வெளியே போயிருக்கு. ஸோ G2 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் பால் சென்ட் பேட் டிஃபென்ஸ் அண்ட் இங்கே தான் இருக்குது, டாட் பால் மட்டுமே. திரும்பி ஒரு குக்கர் அண்ட் பால் மிஸ் பண்ணியிருக்கு. ஸோ மினிமம் டாட் பாலிங்க அண்ட் ஓவர் சிக்னல். ஸோ மூணாவது ஓவர் கண்டினியூ பண்ண சுபாஷ் வந்திருக்காரு, மேஸ் அண்ட் ஒயிட் பாலோட ஆரம்பிச்சிருக்காரு. ஃபுல் டாஸ் பால் அண்ட் லெக்கில் ஃப்ளிக்கு அண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் மேக்ஸிமம் சிக்னல். ஆஃபில் விட்டு ஆன முயற்சி அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. கடர் அண்ட் பேட்ஸ்மேன் மேலே போட்டு டாட் பால். அண்ட் மினிமம் டாட் பால் இங்கே கிடச்சிருக்கு. திரும்பி லெக்கில் ஒரு பெரிய ஹிட்டு அண்டு கையில் விக்கெட் நம்பர் 2 லூஸ் பண்ணுறாங்க டீம் நியூசிலாண்டிங்க. ஸோ நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அண்ட் ஃப்ளாட்டிஷ் ஷேட், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ நாலாவது ஒரு கண்டினியூ பண்ண விஜய் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் நம்பர் 3 லூஸ் பண்ணுறாங்க டீம் நியூசிலாண்ட் அண்ட் நெக்ஸ்ட் பால்ல விக்கெட் வருது. நெக்ஸ்ட் பால் சைடு த பிளேயர் அண்ட் டாட் பால் மட்டுமே. லெக்கில் ஒரு ஹிட் அண்ட் கேட்ச் த கால் அண்ட் விக்கெட் நம்பர் 4 எடுத்திருக்காங்க இங்கே. ஸோ பெரிய ப்ரெஷரில் இருக்காங்க நியூசிலாண்டு. நம்பர் 6ல் நியூமேன் கவி வந்திருக்காரு, அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் ஆஃபில் விட்டு ஆடி இருக்காங்க அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்ட்ரைட் டு சைடு அண்ட் லாங் ஆஃப் பிளேஸ் பண்ணல அண்ட் பால் தனியாக ட்ராவல் ஆகுற அண்ட் பவுண்டரி சிக்னலே கிடச்சிருக்கு. ஸ்லோர் ரன்னிங் கானா அண்ட் விக்கெட் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ அஞ்சாவது ஒரு கண்டிப்பாக நரேஷ் வந்திருக்காரு, ஃபர்ஸ்ட் பால் லெஜண்ட் பால் பின்னாடி அண்ட் ஓடுறாங்களா. பால் இங்கே வந்திருக்கு அண்ட் டாட் பால் மட்டுமே. திரும்பி லெக்கில் ஒரு ஹிட்டு அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி லெக்கில் ஒரு ஸ்விங்கு அண்ட் ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக்கில் போட்டிருக்காங்க அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஸ்லோயர் ஒன் அண்ட் ஸ்ட்ரைட் டு த ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. திரும்பி லெக்கில் ஒரு 8 அண்ட்
ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர், ஒரு சிங்கிள் மட்டுமே. ஏஜானோ கேட்ச் ஆகல, டாட் பால் மட்டுமே. இது ஒரு சிக்னல் வந்திருக்கு. ஸோ 6வது ஓவர் கண்டினியூ பண்ண விஜய் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் மேட்ச் அண்ட் டாட் பால் ஆரம்பிச்சிருக்காங்க எங்கள் ஸ்பெல்ல. கட்வான் அண்ட் ஸ்லாட் பாலு அப்படியே கையில் விக்கெட். நம்பர் 6 லூஸ் பண்ணுறாங்க நியூசிலாண்ட். ஓ ஏஜென்ட் கேட்ச் வித் கால். ஓ 2 பேர் அடிச்சுக்கிட்டாங்க அண்ட் ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்கு அப்பயும். ஓ நெக்ஸ்ட் பால் திரும்பி ஹைட் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போன மாதிரி இல்லை, பட் மரம் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க இந்த பேர். ஒரு டபுள். ஸோ நியூமேன் பாலாஜி வந்திருக்காரு, ஆல்ரெடி ஒரு டபுள் ஆடி இருக்காரு. செகண்ட் மேட்ச் அண்ட் டாட் பால் ஓவர் சிக்னல். ஸோ 6வது ஓவரோட லாஸ்ட் பாலு ஏஜென்ட். ஓ நல்ல ஒரு ட்ரை கீப்பர் கிட்ட இருந்து டேரக்ட் ஹிட்டே பட்டுச்சு. அண்ட் எதாவது கேட்டால் ஏதோ ஒரு விக்கெட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃபோட லாஸ்ட் ஓவரு பார்ப்போம். ஷார்ட் பால் அண்ட் லெக்கில் ஒரு கனெக்ஷன். பால் வெளியே G2 மட்டுமே. வெல் லெஃப்ட் அண்ட் ஒயிட் பால் சிக்னல். செகண்ட் மேட்ச் அண்ட் உள்ள டாட் பால். செகண்ட் மேட்ச் அண்ட் மீண்டும் உள்ள டாட் பால் மட்டுமே. ஓ திரும்பி ஒரு செகண்ட் மேட்ச் அண்ட் மீண்டும் டாட் பால் கிடச்சிருக்கீங்க. ஸோ இன்னும் 2 பால் இருக்குது. ஏஜென்ட் சரியான கனெக்ஷன் இல்லை. 2 கால் இருக்குது அண்ட் கீப்பர் 2 ஒரு த்ரோ டபுள் மட்டுமே கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சும் ஒரு 37 ரன் டார்கெட் கொடுத்துட்டாங்கன்னா தொடர்ச்சியாக 4வது மேட்ச்சு. ஓ இந்த மேட்ச் 6 இல்லை கேட்சா 6 போயிருக்கு. அண்ட் இந்த 6ஓட ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஆகுது. 2 டீம்ஸ் கிட்ட இருந்தோம். ஸோ ஸ்காட்லாண்டுக்காக அண்ட் ஸ்ட்ரைக்கில் இமான் இருக்கார் மற்றும் ஃபஸ்ட் ஓவர் வந்து ஜோஷ்வா ஸ்டார்ட் பண்ணுறாரு. அண்ட் ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட் பால் அண்ட் சென்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர் அண்ட் டாட் பால் மட்டுமே. ஷார்ட் பால் முயற்சி ஹைட்டு தான் ஏறி இருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் சேர்ந்து விட்டுருக்காங்க. இது எப்போவுமே நடக்கிறதா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓவர் த்ரோ அங்கே டேரக்ட் அடித்து 2 ரன்னாக கன்வெர்ட் ஆயிருக்கு. ஸ்டெப் டவுன் அண்ட் திரும்பி கோடி. இந்த வாட்டி எத்தனை பேர் போய் விட போகிறாங்க? அதே தான், இந்த வாட்டியாக 2 பேர் போய் விட்டுருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ நோ பால் கால் அண்ட் குயிக்காக ஓடி இருக்காங்க. டெஃபினட்டாக 2 ஓடிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இல்லைங்க, மரம் செடி கொடிகள் இல்லை, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ போன பால் வந்து கோடுக்கு வெளியே 3 பேர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நோ பால். ஸோ அதுக்கு வந்து ஃப்ரீட்டு கிடையாது. ஸ்விட்ச் ஹிட் அண்ட் பேங்க் டார்கெட். விக்கெட் நம்பர் 1 லூஸ் பண்ணுறாங்க ஸ்காட்லாண்டிங்க. நம்பர் 3ல் நியூமேன் கார்த்தி வந்திருக்காரு. அவருக்கு ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் மட்டுமே. ஸ்லோயர் ஒன் ஃபுல் டாஸாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. பால் வெளியே போயிருக்கா இல்லை உள்ளே அண்ட் மேக்ஸிமமாக என்னன்னு தெரில. 2G கிடச்சிருக்கு. ஸோ செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் மேலே போட்டு டாட் பாலோட ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே அருண். ஓ லாங் ஆஃப் ரீஜனில் ஒரு ஹிட்டு அண்ட் டெஃபினட்டாக டபுள் கிடச்சிரும். அதுக்கு மேலே பவுண்ட்ரிஸ் பார்க்கணும். டபுள் அண்ட் ட்ரிபிள் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காங்க இந்த பேர். ஸ்விட்ச் ஹிட் அண்ட் கரெக்டாக கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் பவர் பிளே ஹிட் பவுண்டரி போய் ரீச் ஆயிருக்கு. ஓ திரும்பி ஒரு ஹிட்டு அண்ட் கரெக்டாக கேப்பா ஒரு டபுள் திரும்பி குயிக்காக எடுத்திருக்காங்க. ஓ கேட்சை ட்ராப் பண்ணியிருக்காங்க. டாட் பால். சரிமே சன் மீனும் மேலே பட்டிருக்கு. ஸோ மீனும் டாட் பால் கிடச்சிருக்கு. ஸோ 3வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் குயிக்கரா அண்ட் டாட் பால் ஒயிட் பால் சிக்னல். ஸோ ஆகாஷ் கண்டினியூ பண்ணுறாரு 4வது ஓவரை, சாரி 3வது ஓவரை.
அந்த கையில் விக்கெட் நம்பர் 2 லூஸ் பண்ணுறாங்க டீம் இங்கே ஸ்காட்லாண்டு. ஓ குயிக் ரன் உள்ள டாட் பால் சிக்னல், ஒயிட் பால் சிக்னல் கிடச்சிருக்கு. ஃபுல் டாஸ் பால் ஏஜென்ட் செட்டு கீப்பர் டாட் பால் மட்டுமே மீண்டும். சுயமே சார் குயிக் ரவுல் வந்துருக்கு. ஸோ மினிமம் டாட் பால் கிடச்சிருக்கு. செப்டவுன் ஏஜென்ட் பால் பின்னாடி. ஓ பட்டு அவுட்டே பாட்டில ஒரு சிங்கிள் மட்டுமே. ஓ குயிக் ரன் டாட் பால் மட்டுமே. ஓ திரும்பி ஒரு குயிக் ரன் உள்ள. ஸோ ஓவர் சிக்னல் கிடச்சிருக்கு. ஸோ நாலாவது ஓவரோட ஃபஸ்ட் பால் சுவிட்ச் ஹிட் அண்ட் இங்கே தான் இருக்குது. குயிக்காக ஓடி இருக்காங்க அண்ட் அங்கே விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ 3rd விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க டீம் ஸ்காட்லாண்டிங்க. ஃபுல் டாஸ் பால் அண்ட் லெக்கில் ஹிட்டு. ஸோ இங்கே தான் இருக்குது ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸோ ஆன் ஸ்ட்ரைக்கில் நம்பர் 5 அந்த சுபாஷ் இருக்கார், அவருக்கான ஃபஸ்ட் பால் டிஃபென்ஸ் அண்ட் டாட் பால் மட்டுமே. ஓ ஸ்டெப் டவுன் அண்ட் ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ மேசிவ் கிளியரன்ஸ் பை சுபாஷ் அண்ட் மேக்ஸிமம் நம்பர் 1 ஃபார் த டீம் ஸ்காட்லாண்டுக்கு. சுபாஷ் அவர் பேட்லேருந்து லெக்கில் போட்டிருக்காங்க அண்ட் ஒயிட் பால் சிக்னல். ஸோ ஒயிட் பிளஸ் குயிக்காக ஓடி இருக்காங்க ஒரு சிங்கிள் மட்டுமே. லெக்கில் ஒரு ஹிட்டு அண்டு ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்டெப் டவுன் அண்ட் கேட்ச் த கால் அண்ட் ஓவர் ரைட் பவுண்டரி கிடச்சிருக்கு டீம் ஸ்காட்லாண்டுக்கு மீண்டும். ஸோ வெற்றி பெறணும்னா 3 ஓவருக்கு 9 அண்ட் பாலாஜி கண்டினியூ பண்ணுறாரு. ஏஜென்ட் பால் பின்னாடி குயிக்காக ஓடி இருக்காங்க டேரக்ட் ஹிட் பாட்டில் அண்ட் இப்போது ஓடுவாங்களா இல்லை ஒரு சிங்கிள் மட்டுமே. ஸ்விங் அண்ட் மிஸ் அண்ட் உள்ள டாட் பால். ஓ திரும்பி பிளாக் ஹோலில் போட பால் மினிமம் டாட் பால் கிடச்சிருக்கீங்க. ஓ இந்த அடி லெக்கில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஹைட்டு தான் ஏறி இருக்கு, டிஸ்டன்ஸ் போகலை அண்ட் கேட்ச் ட்ராப்பு. ஸோ குயிக்காக இந்த பேர் ஒரு டபுள் ஓடி இருக்காங்க. ஸ்டெப் டவுன் அண்ட் சைட் டு சைட் பெரிய ஹிட். இந்த மேக்ஸிமம் வின்னிங் ஷாட்டோட டீம் ஸ்காட்லாண்ட் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறுறாங்க அண்ட் ஹார்ட் லக் ஃபார் த டீம் நியூசிலாண்ட்.